டாக்டரும் லைன்ல இருக்காங்க. டாக்டர், நந்தினி விஷயத்த சொன்னாங்களா? அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தேன், காட்டினாங்க. அவங்க ஸ்கின்னை பார்க்கும்போது ஏதோ கெமிக்கல்னால அலர்ஜி ஆன மாதிரி இருக்கு. ப்ராப்பரான காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலனா இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல, ஒரு 2 days 3 daysல சரியாயிடும். ஐயோ டாக்டர், அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் டாக்டர். பெண் அழைப்புக்கு வந்து எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த முகத்தோட அவ எப்படி வெளியே போக முடியும்? இத உடனே எதுவும் பண்ணி சரி பண்ண முடியாதா? ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு, அத போட்டு சரியாயிடும். ஆனா அதுவும் கூட போட்ட உடனே சரியாகாது. எப்படியும் ஒரு 2 hours மேல ஆகும். டாக்டர், 2 மணி நேரமா? இதை விட்டா வேற வழியே இல்லையா டாக்டர்? சார், எந்த மருந்துமே போட்ட உடனே சரியாகாது சார். அதுக்கான டைம் எடுக்கத்தான் செய்யும். கண்டிப்பா 2 hours ஆகும் சார். 2 மணி நேரமா? ஏய் நந்தினி, டாக்டர் அந்த மருந்து பேரை சொல்லுங்க. நான் இப்ப மெடிக்கல் முன்னாடி தான் நிக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். நான் சொன்ன மெடிசனை வாங்கிக்கோங்க, 2 hoursல சரியாயிடும். ஓகே, பை. சரிங்க டாக்டர். ஏய் நந்தினி, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? அதான் மருந்து போட்டா சரியாயிடும் சொல்றாங்கல்ல. நான் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படி இப்ப போட்டாலும் 2-3 மணி நேரம் ஆகும்ல. அது வரைக்கும் நான் என் முகத்தை எப்படி காட்டாம இருக்கிறது? என் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் என் முகம் எப்படி அலங்கோலமா ஆகணுமா? நந்தினி, எப்படி சரியாயிரும்ல? இத போய் ஏன் பெருசா எடுத்துக்கிற? விடு. இப்ப எனக்கு இருக்கிற வலி என்னன்னு உனக்கு சொன்ன புரியாது கரிகாலா. என் வலி என்னன்னு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என் கல்யாணங்கிறது எத்தனை நாள் கனவு தெரியுமா? அந்த கனவு செதஞ்சு போனா அது என் வாழ்க்கை முழுக்க பாதிக்கும். என் கல்யாண போட்டோவை என்னாலேயே பார்க்க முடியாதபடி ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வேதனை, வலி. இப்படியே போய் எப்படி நான் எல்லாரும் முன்னாடியும் நிப்பேன்? மேடையில நின்னு என் முகத்தை எப்படி நான் காட்டுவேன்?